பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம பெங்களூர், US, UKலயும் லொகேட் ஆயிருக்கு. ஸோ மல்டிமீடியா, IT, வெப் டிசைனிங் இது எல்லாத்தையும் பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ண இருக்காரு ஆட்டம் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட் உடைய டைரக்டர் ராஜ்கிருஷ்ணா சார். வணக்கம். ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருக்கிற ட்ரைனிங் லேப் டிவிஷன்ல இருக்கிறோம். நம்ம இப்போ ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு தேவையான வெப்சைட் டிசைனிங், அதுக்கப்புறம் அவங்க லோகோ டிசைனிங், அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு தேவையான ERP சொல்யூஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டம் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஆஃபீஸ் வந்து UKல இருக்கு, இன்னொரு சேல்ஸ் ஆஃபீஸ் வந்து USல இருக்கு, அண்ட் ப்ரொடக்ஷன் சைடு வந்து பெங்களூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் ப்ரொவைடுக்கு நிறைய எங்களோட வெண்டார்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் R&D தேவைப்படுற விஷயம் தான் இங்க கோயம்புத்தூர்ல இந்த லொகேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ ட்ரைனிங்ல வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைமர்லி we are concentrating on மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் மல்டிமீடியாவோட எண்ட் டு எண்ட் மல்டிமீடியா டிசைன்ஸ் கார்பரேட் கம்பெனிஸ்க்கு வந்து என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களெல்லாம் இங்கே வந்து ஒரு ட்ரைனிங்காக கொடுத்துருக்கோம். இந்த ட்ரைனிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இந்த ட்ரைனிங் வந்து ரெகுலராக ஒரு இன்ஸ்டியூட் பேட்டர்ன் இல்லாமல் ரியல் டைம் ஒரு ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து கம்ப்ளீட் விகரஸ் இன்டர்ன்ஷிப் மாதிரி ட்ரைனிங் பண்ணுவாங்க. இப்போ எப்படி ஒரு வெப்சைட் பண்ணுறாங்க அப்படின்னா, அது கிளைண்ட் கால்ல இருந்து அது எப்படி என்ன தேவை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வெப்சைட் டிசைன் பண்ணும்போது என்னென்ன வரணும், என்னென்ன டெக்னாலஜி இன்வால்வ் ஆயிருக்கு, இதை பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இங்கே ட்ரைனிங் தரோம். இப்போ இங்கே அதை வந்து எப்படி ப்ரோக்ராமாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் எக்ஸ்பர்ட் லெவலில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்டிகுலர்லி இந்த சாஃப்ட்வேரில் தான் எக்ஸ்பர்டீஸ் வேணும். அதாவது iOS பிளாட்ஃபார்மில் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கும் இங்கே சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். இல்லை ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி பண்ணிட்டு இருக்காரு, அது கூட வந்து he wants to become மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர் இல்லாட்டி ஒரு அனிமேட்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் இங்கே நாங்கள் வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எபிசோடில் வந்து நான் டீட்டெயில்டாக வந்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும், எப்படி என்ன டியூரேஷன் அப்படின்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தான் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பிளாக்பெரி, விண்டோஸ் இருக்குது அஃப்கோர்ஸ், அதை பற்றின கிளாஸஸ் இருக்கும். பட் மெயின்லி வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் iOS தான் நிறைய கிளைண்ட்ஸ் கேட்குறாங்க. இப்போ இதில் இந்த ப்ரோக்ராம் படிக்கணும் அப்படின்னா ஒரு IT நாலேஜ் இருக்கணும், ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அவங்க கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கலாம், BE பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணும், C லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். iOS பண்ணணும் அப்படின்னா அது வந்து 6 months ப்ரோக்ராமாக இருக்கீங்க. ஒரு 3 months வந்து iOS ட்ரைனிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 6 months ப்ரோக்ராம் இங்கே அவைலபிளாக இருக்கு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து லைவ் ப்ராஜெக்டாக இருக்கும். இது வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கான ஒரு ப்ரோக்ராம். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக இந்த எபிசோடில் வந்து டெக்னிக்கல் டைரக்டர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிமீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, மல்டிமீடியாவில் வந்து இருக்கிற எண்ட் டு எண்ட் லைக் வந்து கிராஃபிக் டிசைனிங்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் வெப் டிசைனிங்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அதுக்கப்புறம் 3D அனிமேஷன், அதுக்கப்புறம் VFX, இந்த மாதிரி கம்ப்ளீட் 1 year பேக்கேஜ் வந்து இந்த ஜூன் மந்த் 10th ஆரம்பிக்கிறோம், ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். யூஸ்வலி இதில் வந்து 25 சீட்ஸ் தான் கொடுப்போம். இவங்க வந்து இந்த 25 சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க இந்த செமஸ்டர் வைஸ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து இவங்க முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் மாதிரி நாங்களே அவங்களை என்ன பண்ணுவோம்னா சில ஸ்டுடியோஸ்க்கு அனுப்பிச்சு விடுவோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் இன்டர்ன்ஷிப் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற அந்த மாடியூல்ஸ் எல்லாம் இந்த 1 year ப்ரோக்ராமில் இருக்குங்க. இந்த 1 year ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி படிக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மல்டிமீடியாவோட 1 year ப்ரோக்ராம் படிக்கும்போது அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதில் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, வேறு அவங்களுக்கு வந்து 3Dயில் தான் கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டான எக்ஸ்ட்ரா ஆர்ஸ் கொடுத்து அதை ட்ரைன் பண்ணுறோம். இல்லை அவங்களுக்கு வந்து ஆடியோ விஷுவல் இதில் தான் அவங்க நாலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்கும் இதில் கொடுக்குறோம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மாக இருக்கும் இந்த 1 year ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இது இல்லாமல் ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரும்போது பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணி தரோம். இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த VFX சவுண்ட் இன்ஜினியரிங் எப்படி பண்ணுறாங்க, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பர்டிகுலரில் எதில் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த இன்புட் கொடுப்போம். அது இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்டிஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இங்கே வருவாங்க.
அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே வந்து அடோப் ஆத்தரைஸ்டு சென்டர்னால அடோப் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதுனால அதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸும் அந்த ஃபாரம்ஸில் இருக்கவங்களாம் இங்கே வருவாங்க. அதனால் உங்களுக்கு இங்கே வந்து இந்த 1 year ப்ரோக்ராம் பண்ணும்போது கம்ப்ளீட்லி அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது, இந்த ஏரியாவில் என்ன தேவை அப்படின்ற கம்ப்ளீட் நாலேஜ் வந்துடும். இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஜாப் போகும்போது டிகிரி முடிச்சுட்டு போகும்போது, டிகிரி பண்ணும்போது இது பண்ணாங்கன்னா முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து காலேஜ் லெவலில் ட்ரைனிங் பண்ணுறது கம்மியாக இருக்கிறனால அந்த கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்கில் நாங்களே பண்ணிகிட்ருக்கோம். சில காலேஜஸில் வந்து எங்களை மாதிரி கம்பெனிஸை கூப்பிட்றாங்க. அவங்க ஆட் ஆன் கோர்சஸ் மாதிரி செமினார்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே கண்டக்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு இங்கே நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த கரியரில் நீங்கள் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.